வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி ஒரு மான்காவை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். பார்த்தோம்னா சீன் வேற எங்கேயோ நடக்குது. அங்கே பார்த்தோம்னா உட்காந்து ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு வெளியே நிறையவே நடக்குது. நான் இங்கே உட்காந்துருக்க நேரத்தில் கூட இங்கே வெளி உலகம் ரொம்பவே வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ரல் வான், நீங்கள் ஏன் இந்த செகண்டரி பிளேஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சோல்ஜர் கேட்குறான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்னோட அஃபிஷியல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டாரு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா இந்த இடம் தான் எனக்கு பழக்கமான இடமாச்சு. அதனால தான் இங்கே நான் இப்போ நமக்கு அந்த ஜென்ரல் ஃபேஸை காட்டுறாங்க. அதோட அந்த ஜென்ரல் கேட்குறாரு, இந்த டிமன்ஸ் எல்லாம் நிறைய பிரச்சனை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த சோல்ஜர் சொல்கிறான், நாங்கள் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கொண்டுட்டோம். இப்போ கொஞ்சம் நெஞ்சம் தான் இருக்கும். ஒரு காடாக உனக்கு இது ஒரு கஷ்டமான நேரம் தான். இருந்தாலும் பேசக் மவுண்டன்லேருந்து இவ்வளோ டிமன்ஸ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கலப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஹெவன்லி டிராகனோட எனர்ஜி வெளியே வர வாய்ப்பு இருக்கு. லேடி ஹேயோனால் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மெயின் பிளேஸை சேர்ந்தவர், எதுக்காண்டி இந்த செகண்டரி பிளேஸுக்கு வந்திருக்கீங்க? அது எனக்கு புரியவே இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, நீ என்ன அலையாண்டாடியை நடத்துற மாதிரி நடத்துற. சின்ன வயசுலயாச்சும் உங்ககிட்ட ஒரு கியூட்டான சைடு இருந்துச்சு, இப்போ அதுவுமே இல்லை அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்றாரு. அந்த வாரியர் சொல்றான், ஜென்ரல். அதுக்கப்புறமாட்டே அந்த ஜென்ரல் அமைதியா இருந்துட்டு சொல்றாரு, நீ ஒரு வாரியரை பத்தி என்கிட்ட மென்ஷன் பண்ண தெரியுமா? அவனை இன்னைக்கு கவுன்சிலிங் மீட்டிங்ல பத்தி பேசிக்கிட்டாங்க. அந்த கார்டு ஆச்சரியப்படுறான், என்ன? ஆமா, நான் இங்க இப்ப வந்ததுக்கான காரணமே அவன் தான். பேக்ஸியான் பேலஸ்ல இங்க என்ன நடக்குதுங்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு நாள் நைட்ல 100கணக்கான டீமன்ஸை கொண்டுட்டு அவங்க 2 பேரையுமே காப்பாத்திட்டு வந்திருக்கான். அங்க ஒரு வாரியர் நின்று கத்திட்டு இருக்கான், முதல்ல போய் நம்ம கிரவுன் பிரின்ஸா கண்டுபிடிச்சே ஆகணும். டிவாப்பை இல்லைன்னு பத்திரமா பாத்துக்கங்க, நம்ம பாதி பேர் போய் தேடுவோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு கருத்தன் கை வைக்கிற தடம் தெரியுது. அந்த சோல்ஜர் ஆச்சரியப்படுறான், அது வந்து அவன் அந்த பேக்ஸான் பேலஸை சேர்ந்த பையன் தானே. நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டு அப்படியே அவனும் மயங்கி விழுந்து வர்றான். அதை பார்த்துட்டு அந்த வாரியர் கத்துறான், ஹீலரை கூப்பிடுங்க, யாராச்சும் ஹீலரை கூப்பிடுங்க. அப்படியே போய் அந்த பள்ளத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இது வந்து பார்த்தாங்க நிறைய டிமன்ஸ் செத்து கிடக்குது. அவன் என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அதுவும் கிராஸ்போ யூஸ் பண்றவங்க போற யூனிஃபார்ம். அவன் ஒரு வாரியருங்கிறப்போ ஒரு வாரியர் யூனிஃபார்ம் போட வேண்டாமா அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றாரு. அதுக்கு நிம் சொல்றான், நான் அவன் கூட பேசியிருக்கேன், ஆனா அவன் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் கண்டிப்பா அந்த செகண்டரி பிளேஸுக்கு சூட்டே ஆக மாட்டான். ஏன்னா அவன் எல்டர் பேக்ஸானோட பிளேஸ்ல வேலை செய்ய தான் ரொம்ப விரும்புறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனா ஆசைப்பட்டா மட்டும்தான் எல்டர் பேக்ஸான் பிளேஸை விட்டு வெளியே வருவான். எதுவா இருந்தா என்ன, அவன் லேடி இன்னும் காப்பாத்திருக்கான். அதோட நிறைய டீமனை வேற கொண்டு இருக்கான். இதனால கிரவுன் பிரின்ஸோட ரெஸ்கியூ வேற கொஞ்சம் வேகமா இருக்கு. நான் மேல இடத்துல என்ன சொன்னேன்னா, அவன் பண்ண வேலைக்கு சரியான ரிவார்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச எங்க கேட்கறானுங்க, அந்த அபிஷியல் அதை பத்தியே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றாரு. அதுக்கு நிம் கேட்கறான், ஏன் அவன் ஹவாங் சியல் பிளானை சேர்ந்தவனாங்கிறதுனால. இப்போ திருப்பியும் ஜெனரல் சொல்கிறாரு, அது எப்படி முடியும்? அவன் பண்ண குற்றம் சாதாரணமான குற்றமா என்ன? அவன் எம்பரரே கொல்ல பார்த்தான். அது இன்னும் எத்தனை தலைமுறை தாண்டி போனாலும் மறக்கிறது ரொம்பவே கஷ்டம். உனக்கு கூட தெரியும்ல அவனை பற்றி. இம்யோன் இப்போ காட்டுறாங்க, சியோல் இம்யோன், ஹெட் ஆஃப் த ஹவாங் சியோல் ஃபேமிலி. அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அவன் நடந்து வந்தான், தனியா மெயின் கேட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தான். அதை பார்த்த எல்லாருக்குமே பயம் வந்துச்சு. அதோட அவன் கையில அந்த ஸ்வாட், அதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே அந்த பயம் இருந்துச்சு. அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் எப்படி அதை மறக்க முடியும்னு நினைக்கிறேன். டேப்பயாங்கோட அபரிவிதமான அந்த ஸ்வாட் மெட் டெக்னிக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு சியோல் இம்யூன் தானே கண்டிப்பா ஞாபகத்துக்கு வருவான். இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ட்ரேடரோட ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் சரி, நான் அவனுக்கு அந்த லெஜெண்டரி வெப்பன் ஸ்வாடையும் கொடுத்துருக்கேன், அதோட கொஞ்சம் பணமும் கொடுத்துருக்கேன். ஏன் அவனை ஒரு ரெகுலர் வாரியர் குவாலிஃபிகேஷனுக்குமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நான் அவனை உச்சத்துக்கு தூக்கிட்டு போயிடுவேன். இப்போ இன்னும் யோசிக்கிறான், கம்மியான வேலை அதிக சம்பளம், அதுதான் என் மோட்டோ அப்படின்னு ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான். அவன் தப்பான வழியை சூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். சீன் அங்கே கட் ஆகுது. இப்போ ஹீரோ யான்ட்ரி கிட்ட கேட்கறான், சிஸ்டர் லேன் மயக்கத்துல இருந்து கிளம்பிட்டாங்களா? நான் அந்த ஜிட்டாங்கோ மேட கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன். சிஸ்டர் லேனுக்கு ஒண்ணுமே இல்லையா, அவங்க இப்ப ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதோட அவங்க கூட யாரும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதோட அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? ஓ அப்படியான்னு ஹீரோ கேட்கறான். அதுக்கப்புறம் யான்ட்ரி சொல்றான், உன்னோட பிளட் ரிலேட்டடா இருக்கிறது ஒரே ஆள் தான், அவங்களுக்கே அடிபட்டிருக்கும் போது உனக்கிட்ட கொஞ்சம் கூட கவலையே தெரியலையே. நான் கூட நினைச்சேன் நீ எங்க அழுது பயத்திலேயே வேர்த்து ஊத்திக்கிட்டு இருப்ப. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த 10 வருஷமா நம்ம ஒன்னாதான் இருக்கோம் யான்ட்ரி. அதோட உன் கூட பழகிற எல்லாரையும் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், சிஸ்டர்லான் அவ்வளவு ஈஸியில சாகிற ஆள் கிடையாது. ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவ தான் மெயின் கேரக்டர், அவ கண்டிப்பா சாக மாட்டா. ஒரிஜினல் ஸ்டோரியில என்ன இருக்குன்னா, கிரவுன் பிரின்ஸும் சிலோனும் அதில் மாட்டிப்பாங்க.
3 நாளுக்கு அப்புறமாட்டி அவங்கள ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதோட அந்த க்ரௌன் பிரின்ஸ் சாவோட விளிம்புல இருப்பான். அவனை சாவிடாம காப்பாத்துனது சிலோன் தான். அதோட அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனா அதை எல்லாருமே சேர்ந்து மறைச்சிருவாங்க. ஏன்னா அவ ஹவாங் சியோல் கிளான் சேர்ந்தவங்கிறதுனால. அந்த க்ரௌன் பிரின்ஸ் என்னதான் சாவோட விளிம்புல இருந்தாலுமே ஹீரோயினோட ஃபேஸ் பாதி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் நாள் போக போக அவளோட ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பார்ப்பான். அதனாலேயே அவன் மேல அவனுக்கான ஆர்வம் அதிகமாகும். இதுக்கப்புறமாட்டி அவளோட ஃபேஸ் அவனுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமாட்டி அவன் யோசிப்பான், அவளுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு டெஸ்டினி இருக்கிறதா. இதனால அவனோட ஃபீலிங்ஸ் இன்னமும் வளரதான் ஆரம்பிக்கும். நீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சிலோன் அவனை காப்பாத்தும் போது அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிருப்பா. அதோட சிலோன் எந்த ஒரு ரிவார்டையும் எதிர்பார்க்க மாட்டா. இந்த வேர்ல்டுல பொண்ணா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல போல இருக்கே, இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அவங்ககிட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தோம்னா யான்ட்ரி அந்த ஸ்வாடை தூக்கிட்டு, ஓ இதுதான் அந்த டியர்சிங் ஸ்வாடா, இதை நான் நினைச்சதை விட ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றான், யான்ட்ரி அந்த ஸ்வாடை வெளியே எடுக்காத, அதனால உனக்கு காயப்படும், ஏன்னா அது ரொம்பவே ஹெவியா இருக்கும். என்ன டப்பையாங், என்னால இந்த ஸ்வாடை கூட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா என்ன? அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அது ரொம்பவே காஸ்ட்லி. அதை கேட்டோன்னுமே யான்ட்ரி ரொம்பவே அமைதியாயிடுறா. அப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா மெயின் பிளேஸை சேர்ந்த ஒரு ஜாரை கூட நீ இப்படிதான் உடைச்ச. அப்படி ஹீரோ சொன்னோன்னுமே அவ அமைதியா டக்குன்னு அந்த ஸ்வாடை கொண்டு வந்து வச்சுட்டு ஹீரோ பக்கத்துல அமைதியா உட்காந்துருக்கா. இப்ப யான்ட்ரி சொல்றா, இப்பதான் எனக்கு அதை நினைக்கும் போது கொஞ்சம் கடுப்பாகுது. நீ என்கிட்ட எப்படி பேசுறனா ஆறுதலாகவும் சமாதானப்படுத்துற மாதிரியும் பேசுற. சிஸ்டர் சியோல்கிட்ட பேசுற மாதிரி ஒரு லேடியாவே நீ என்ன பார்க்கல. நீ என்ன ரொம்பவே சாதாரணமா நடத்துற. இருந்தாலும் நான் சிஸ்டர் சிலோனை விட ஒரு வயசு கூட தெரியுமா. சரி இப்ப என்ன கூப்பிட சிஸ்டர் யோன். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க யான்ட்ரி. இப்ப யான்ட்ரி சொல்றான், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கமான் திருப்பியும் கூப்பிடு சிஸ்டர் யோன்னு. இப்ப ஹீரோ சொல்றான், நான் உன்னை அப்படி கூப்பிடுறதுனால என்ன யான்ட்ரி மாறப்போகுது. அதுக்கு யான்ட்ரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு போயிட்டு உட்காரா. சரி நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான். சரி நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு யான்ட்ரி சொல்றா. சரி நான் போயிட்டு பிளாங்கெட்டை மடிச்சு வைக்கிறேன், டின்னர் டைம் வந்தோடனே என்ன கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அவ போறப்ப ஹீரோ யோசிக்கிறான், அவ டக்குன்னு சப்ஜெக்டே மாத்திட்டாளே. போனவ டக்குன்னு திருப்பி வந்து கேக்குறா, ஏன் டாப்பயாங் ஏன் என்ன கவலைப்பட வச்சுக்கிட்டே இருக்க. லேடி ஏன் பேக்ஸியான் பிளேஸுக்கு வந்திருக்காங்கன்னா டக்குன்னு இப்ப ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இந்த உலகத்துல போய் என்னதான்ப்பா நடக்குது. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.